Hi friends, welcome to Cuisine Vino. இன்னைக்கு நான் வந்து ஒரு chicken gravy பண்ண போறேன். பட் அந்த ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல புதுசா பார்க்குற வியூவர்ஸ் இந்த வீடியோ கீழ தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் பண்றது வந்து ஒரு நல்ல டேஸ்டியான கிரேவி. கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். கொஞ்சம் ஸ்பைசி டேங்கியா இருக்கும். இதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். இதுக்கு வந்து நான் அரை மூடி தேங்காயில ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 2 ஸ்பூன் கட் பண்ண வெங்காயம், ஒரு தக்காளி அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வதக்கிறதுக்கு ஒரு சின்ன தக்காளி, அப்புறம் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை வச்சுருக்கேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மிளகாத்தூள், சுகர், மல்லித்தூள், சால்ட், அப்புறம் ஆயில். அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம இதுக்கு இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் போட்டிருக்கேன், ரெஃபைண்ட் ஆயில். இப்போ இதில் வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் கொஞ்சம் வதக்கிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் ஒன்று போட போகிறேன். இது வந்து நீங்கள் வந்து கடாயில் பண்ணலாம், பட் வந்து அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து குயிக்காக எப்படி இப்போ பேச்சுலர்ஸ் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு சின்ன குக்கர் இருந்தால் போதும். ஆனால் விசில் வந்து மட்டும் நீங்கள் கரெக்டாக வைக்கணும். ரொம்ப நேரம் வதக்கிட்டிங்கன்னா 2 விசிலோட ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கூட குக் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி. யங் பேச்சுலர்ஸ் யாராவது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு பேசிக் குக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்களே அழகாக பண்ணிடலாம். இது கொஞ்சம் வதங்கினோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இப்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். நான் வந்து இப்போ 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு இது கொஞ்சம் வதங்கினோன்னே நம்ம வந்து இந்த சிக்கனை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கிரேவி போட்டுட்டு நம்ம மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு போட்டு நம்ம வந்து சுகர் கொஞ்சம் போட்டு நம்ம மூடி வச்சு 2 விசில் வச்சுட்டிங்கன்னா போதும். லெக் பீஸ்லாம் போகிறாண்டா 2 to 3 விசில் வச்சுருங்க. கொஞ்சம் ஹையில் வச்சுருங்க, குயிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம கிரேவி மாதிரி வேணால் கிரேவி வச்சுக்கலாம், குழம்பு வேணால் அப்படியே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கிரேவி வேணால் கொஞ்சம் திக்னஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போது சிக்கன் பீசஸ்லாம் நான் போடுறேன். கொஞ்சம் கொழுப்பு இருக்கிற மாதிரி இருந்ததுனால ஓகே, லைட்டாக ஸ்கின் இருந்தால் அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சில பேர் தோல் விரும்பாதவங்க அது போட தேவையில்லை. கொஞ்சம் தோல் இருந்தது பிடிக்கும், அந்த ப்ராப்ளம் இல்லாதவங்க அது போடலாம். நான் பண்ணுறது வந்து ப்ராய்லர் சிக்கன் தான் பண்ணுறேன். பட் இது ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. பட் கிடைக்கிறவங்க இதில் பண்ணுங்கள். பட் முடிஞ்ச வரைக்கும் இந்த வந்து நாட்டுக்கோழியில் பண்ணுங்கள். இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் நாட்டுக்கோழியும் யூஸ் பண்ணி செய்யலாம். உடம்புக்கும் நல்லது, ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நாட்டுக்கோழியோட டேஸ்ட் இதை விட இன்னுமே நல்லாயிருக்கும். நான் வந்து பண்ணுறது இப்போ வந்து நார்மல் ப்ராய்லர் சிக்கனில் தான் பண்ணுறேன். இப்போ இது கொஞ்சம் வந்து இந்த இது வந்து நல்லா கொஞ்சம் ஒயிட்டிஷாக ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து மசாலாலாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். ஏன்னா சிக்கனில் ஆல்ரெடி வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப தண்ணி விட்டோம்னா அப்புறம் குழம்பு மாதிரி இருக்கும், ரொம்ப நேரம் ஆகும் கிரேவி பதத்துக்கு வரதுக்கு. அதனால தான் இப்போது இதில் நான் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா மசாலா, தேங்காய் மசாலா, அதை நான் இப்போ போட போகிறேன். இப்போது நான் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். அதில் நம்ம ஆல்ரெடி பெப்பர் போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறேன். உங்களுக்கு காரம் நிறைய பிடிக்கிறவங்க நிறைய போட்டுக்கலாம், கம்மியாக பிடிக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். பிகாஸ் இது ஆல்ரெடி பெப்பர் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் 1 போட்டிருக்கோம். ஸோ காரம் மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் இப்போ வந்து நான் மல்லித்தூள் போட போகிறேன். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான சால்ட் போட்டு நம்ம குக்கரை விசில் வச்சிட வேண்டியதான். இப்போது தேவையான சால்ட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப சால்ட் வேணுன்னா நம்ம போட்டுக்கலாம். விசில் மூடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து காரம், உப்பு எல்லாமே பார்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் சுகர் போட போகிறேன். அது வந்து ரொம்ப இதாக தெரியாது, பட் அது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர், ஒரு வாசனையை கொடுக்கும். நல்ல ஒரு ரோஸ்டட் வாசனை, அந்த கேரமல் வாசனை கொடுக்கும், நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போது நான் இதில் 1 ஸ்பூன் சுகர் போட போகிறேன். இப்போது இதில் 1 ஸ்பூன் சுகர், அவ்வளோதான். இதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம விசில் வைக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம வந்து 1/4 டம்ளர் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஏன்னா நம்ம கிரேவி இருக்குது, ஸோ அடியில் பிடிச்சிக்கும். ஸோ ஒரு 1/4 டம்ளர் ஊற்றினா போதும். மற்றது
அதில் உள்ள வாட்டர் கண்டென்ட்டே உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுக்கும். இதுக்கு நான் எந்த கரம் மசாலா அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. தாளிக்கிறதுலேயும் நான் வந்து எதுவுமே யூஸ் பண்ணல. ஜஸ்ட் இஞ்சி பூண்டு தான் போட்டிருக்கேன். சோம்பு அந்த மாதிரி சோம்பு தான் போட்டிருக்கேன். இதில் மிளகு அதுதான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெவி மசாலாவே இதில் இருக்காது. கரம் மசாலா தூளோ இல்லை தாளிக்கிறதுல பட்டை கிராம்பு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம மசாலாவில் மிளகு சோம்பு அரைச்சிருக்கோம். அவ்வளோதான். சுகர், இந்த கோகோனட் ஃப்ளேவர், இதுதான் இதோட மெயின். இது இப்போ நம்ம விசில் வச்சிடலாம். சிக்கன் ஆக்சுவலாக சீக்கிரம் குக் ஆகிடும். பட் வந்து நம்ம குக்கரில் வைக்கும்போது கவனமாக இருக்கணும், எல்லாம் கலண்டு வந்துடாமல் இருக்கணும். ஸோ வந்து நான் ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் குக் ஆகிருக்கும். இன்னும் 25% குக் ஆனால் போதும். ஸோ நான் ஹையில் வச்சுட்டு 2 விசில் அதிகமாக வச்சுருவேன், கடகடன்னு வந்துடும். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கிரேவி ஆக்கிக்கலாம். அதான் வந்து சேஃப். உங்களுக்கும் சிக்கனும் குக் ஆகிருக்கும், சீக்கிரம் வெந்துடும். இப்போ பாருங்கள், கிரேவி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 விசில் வச்சுட்டேன். கிட்டத்தட்ட நல்லா கிரேவி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக இதாக இருக்குது. இந்த டைப்லேயே வேணும் உங்களுக்கு, இந்த மாதிரி குழம்பு டைப்பாகவே இருக்கட்டும்னா நீங்கள் இப்போயே ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். பட் உங்களுக்கு வந்து இன்னும் கிரேவி பார்த்துக்கிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இன்னொரு 5 மினிட்ஸ் கொதிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். அப்படியே நீங்கள் எடுத்து வச்சிட வேண்டியதான். பாருங்கள், கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் எடுத்துட்டேன். சூப்பரான கிரேவி. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஸ்பைசியாக இருக்காது, ரொம்ப ஹெவி மசாலா எதுவும் இல்லாமல் ரொம்ப பேசிக் மசாலா வச்சுட்டு தேங்காய் அதை வச்சுட்டு ஒரு க்ரீமியான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.